நேசிக்கிறதான நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அற்புதமான ஆண்டவரே ஸ்தோத்திரம். நீங்கள் அறிய வேண்டிய ஒருவர் என்கிற இந்த காலை ஜெபத்திற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் காலமே தேவ சமூகத்தில் வந்து தேவனை ஆராதிக்க நீர் எங்களுக்கு பாராட்டியிருக்கிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாளிலும் வந்திருக்கிற தேவ பிள்ளைகளை ஆசீர்வதியும், வர வேண்டிய உற்சாகப்படுத்தி கொண்டு வாரும். மற்றும் ஆண்டவரே, இந்த லைவ் மூலமாய் வருபவர்களின் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பீராக. ஆறு முதல் முடிவரை இந்த ஜெபங்கள் அனைத்தையும் பொறுப்படுத்திக் கொள்ளும். சகல தடைகளை நீக்கி போடும், அதிசயங்களை காணப்பண்ணும். கன மகிமை துதி ஸ்தோத்திரங்கள் அத்தனையும் நாங்கள் உங்களுக்கே தருகிறோம். பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் ஜெபங்களும் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இப்பொழுது பாடல் ஆராதனை பியூலா அவர்கள் நடத்துவார்கள். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய பெரிதான கிருபையினாலே இந்த நாளிலும் நம்மை நினைவு கூர்ந்து அவருடைய சமூகத்தில் அவரை ஆராதிக்கும்படி கர்த்தர் நம்ம கிருபை செய்திருக்கிறார். அதற்காக நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் எதெல்லாம் முடியாது என்று நினைக்கிறோமோ அதெல்லாம் முடித்து வைக்கிறவர் தான் நம்முடைய தேவன். எவ்வளோ பெரிய மழை போல காரியமாக இருந்தாலும் அதை பனி போல் உருக செய்கிறவர் நம்முடைய தேவன். அந்த தேவனை விடுதலையோடு ஆராதித்து என்னோடு கூட சேர்ந்து இந்த பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் உற்சாகமாக மேம்படுத்துவோம். மலைகளை பெயர்ப்பீரென்றால் என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம், மரித்தோரை எழச் செய்தீரென்றார் என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வ ஞானியே, உம்மை ஆராதிப்பே. கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வ ஞானியே, உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வ ஞானியே, உம்மை எல்லாரும் சொல்லுமா. கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வ ஞானியே, உம்மை ஆராதிப்பேன். இயலாமையில் நீர் செயல்படுவீர், உம் கரம் என்னை விலகாதிருக்கும். இயலாமையில் நீர் செயல்படுவீர், உம் கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பெயர்ப்பீரென்றார் என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம், மரித்தோரை எழச் செய்வீரென்றார் என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வ ஞானியே, உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம். எல்லாரும் சொல்லுமா. நான் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு நன்மைகளை என் வாழ்க்கையில நீங்க செய்ய போறீங்க ஆண்டவரே என்ற விசுவாசத்தோடு இந்த அதிகாலை வேளையில ஆண்டவரை பார்த்து அறிக்கை பண்ணுவோமா. அவருடைய சமூகத்துல நம்ம எங்க இருந்தாலும் பரவாயில்லை, ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நான் நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவிற்கு, நான் கிரகிக்க முடியாத அளவிற்கு ஆசீர்வாதங்களை எங்கள் வாழ்க்கையில நீர் தரப்போகிறதுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. விசுவாசத்தோடு அறிக்கை பண்ணுங்களேன். மறுபடியும் சொல்லுமா. கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வ ஞானியே, உம்மை ஆராதிப்பேன். வெறும் கோலும் கையும் இரு பரிவாரமாகும், உம்மாலன்றி இது யாரால் கூடும். வெறும் கோலும் கையும் இரு பரிவாரமாகும்,
உம்மாலன்றி இது யாரால் கூடும்? ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீரென்றால் என்னையும் போஷிப்பது நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை உடுத்துவது நீரென்றால் என்னை குறைவின்றி நடத்துவதும் நிச்சயமே. கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பே. கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பே. கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வ ஞானியே உம்மை எல்லாரும் ஒரு மனமா கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வ ஞானியே ஆராதிப்பே. ஓ ஆமென். கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பே. கிரகிக்க எல்லாரும் அந்த வார்த்தைகளை அறிக்கை பண்ணுவோமா? கர்த்தருடைய சமூகத்துல இருக்கிற இடங்களில ஓ ஆமென் ஆமென் உம்மை ஆராதிக்கிறோம். ஆமென். கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வ ஞானியே உம்மை மீண்டும் சொல்லுவோமா? கிரகிக்க ஆமென். நம்முடைய தேவன் நம்மை ஒருபோதும் மறந்து போவதில்லை. அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை. ஒரு நாளும் மறந்துட மாட்டார். நமக்கு செய்ய வேண்டிய நன்மைகளை அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற தேவன் அவர். அவர் ஒருபோதும் மறந்து போகிற தேவன் அல்ல. நம்ம ஒருவேளை ஆராதிக்க மறந்துடுவோம், ஜெபிக்க மறந்துடுவோம், வேதம் வாசிக்க மறந்துடுவோம். ஆனா தேவன் நமக்கு செய்ய வேண்டிய நன்மைகளை ஒருபோதும் மறவாதவர். அவர் நினைத்த நேரத்திலே, அவர் நினைத்த வேளையிலே சரியாக நம்மிடத்துல கொண்டு வந்து சேர்க்கிற தேவன். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவனை விடுதலையோடு சொல்லுமா? ஓ thank you Jesus. என் தேவன் எனக்காய் ஏதாயிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாயிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? சொல்லுங்க. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பே. கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பே. கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பே. கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வ ஞானியே ஆராதிப்பே. வெறும் கோலும் கையும் இரு பரிவாரமாகும் உம்மாலன்றி இது யாரால் கூடும்? வெறும் கோலும் கையும் இரு பரிவாரமாகும் உம்மாலன்றி இது யாரால் கூடும்? ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீரென்றால் என்னையும் போஷிப்பது நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை உடுத்துவது நீரென்றால் என்னை குறைவின்றி நடத்துவதும் நிச்சயமே.
முடியா காரியம் செய்வி சர்வ ஞானியே உமையாரா சொல்லுமா கிரகிக்க முடியா எல்லாரும் நம்ம சொல்லுங்களேன் என்னுடைய வாழ்க்கையில நான் நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஏதோ ஒரு நன்மைகளை செய்ய போறீங்க ஆண்டவரே விசுவாசத்தோடு சொல்லுவோமா ஆமென் ஆமென் ஒருவேளை நம்மளால முடியாம இருக்கலாம் நம்மளால எவ்வளவு முயற்சி பண்ணி அது நடக்காம இருக்கலாம் ஆனால் என் தேவனால் கூடாதது ஒன்றும் இல்லையே என் தேவனால் முடியாதது ஒன்றும் இல்லையே அவர் மறந்து போகவில்லை நமக்கு செய்ய வேண்டிய நன்மை அவர் மறந்து போகவில்லை நிச்சயம் செய்வார் சொல்லுவோமா கிரகிக்க முடியா காரியம் செய்தி ஆமென் சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன் என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன் கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன் கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வ ஞானியே உம்மை விசுவாசத்தோட கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வ ஞானியே உம்மை உற்சாகமா சொல்லுமா கிரகிக்க முடியா காரியம் சர்வ ஞானி நல்லவரே உம்மை ஆராதிப்பேன் கிரகிக்க முடியா உம்மை ஆராதிக்கிறார் ஓ விடுதலையோடு அவருடைய நாமத்தை உயர்த்தி சொல்லுமா கிரகிக்க முடியாத அளவிற்கு ஆமென் கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன் கிரகிக்க யாரெல்லாம் அதிகாலை வேளையில இந்த வார்த்தைகளை அறிக்கை பண்ணி தேவனுடைய சமூகத்துல நம்ம அறிக்கை பண்ணி கொண்டு இருக்கிறோமோ நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமாய் அவர் முன் குறித்த நேரத்திலே ஆதீனத்தின் காலத்திலே அவர் நேர்த்தியாய் எல்லாருடைய கண்களும் ஆச்சரியப்படும் விதமாக நாமளே கிரகிக்க முடியாத அளவிற்கு ஓ இப்படியெல்லாம் நடக்குமா என்று யோசிக்கத்தக்க அளவிற்கான நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில நிச்சயம் செய்வார் அறிக்கை பண்ணி மாத்திரம் சொல்லுவோமா அறிக்கை பண்ணுங்க எல்லாரும் வாயில திறந்து சொல்லுவோமா முடியா காரியம் செய்வி சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன் கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன் கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன் என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன் கிரகிக்க முடியா காரியம் செய்வி
உம்மை ஆராதிப்பேன். ஆமென். கிரகிக்க முடியா முடியா காரியம் செய்வீர் சர்வஞானியே, உம்மை ஆராதிப்பேன். ஆஹா அல்லேலூயா ஆஹா அல்லேலூயா ஆஹா அல்லே எல்லா கரங்களை அசைத்து ஆஹா அல்லேலூயா 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 ஆமென். நல்ல தேவனை கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோமா? ஹalleluya. கிரகிக்க முடியாத காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்ய போகிற அந்த தேவனை நல்ல விடுதலையோடு கர்த்தருக்கு நன்றி செலுத்தி ஹalleluya ஹalleluya. உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் செய்ய போகிற எல்லா நன்மைகளுக்காய் ஸ்தோத்திரம். நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிங்க. நாங்கள் கேட்க போகிற வார்த்தையை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாரும். வார்த்தை கொண்டு கர்த்தர் இடைபடுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God, hallelujah. கர்த்தருடைய நாம் மேம்படுவதாக. இந்த கால வேளையிலே தேவ சமூகத்திலே வந்திருக்கிறவங்களை யாவரையும் வாழ்த்தி அன்போடு வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து கனப்படுத்துவாராக. இந்த நாளிலும் நாம் சங்கீதங்களின் புஸ்தகம் 58வது சங்கீதத்தை நாம் இந்த நாளிலே வாசித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். நாம் இப்பொழுது இருக்கிற எல்லாரும் சேர்ந்து இந்த சங்கீதத்தை வாசிக்கலாம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். பார்க்கலாம். எல்லா வசனத்தை எடுங்கள், எடுத்து சத்தமாக வாசிங்க பார்க்கலாம். மௌனமாய் இருக்கிறவர்களே, நீங்கள் மெய்யாய் நீதியை பேசுவீர்களோ? மனுபுத்திரரே, சேர்ந்து வாசிங்க. நியாயமாய் தீர்ப்பு செய்வீர்களோ? மனதார நியாயக்கேடு செய்கிறீர்கள். பூமியிலே உங்கள் கைகளின் கொடுமையை நிறுத்து கொடுக்கிறீர்கள். துன்மார்க்கர் கர்ப்பத்தில் உற்பவித்தது முதல் பேதலிக்கிறார்கள். தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் பொய் சொல்லி வழி தப்பி போகிறார்கள். சர்ப்பத்தின் விஷத்திற்கு ஒப்பான விஷம் அவர்களில் இருக்கிறது. பாம்பாட்டிகள் வினோதமாய் ஊதினாலும் அவர்கள் ஊதும் சத்தத்திற்கு செவிகொடாதபடிக்கு தன் காதை அடைக்கிற செவிட்டு விரியனை போல் இருக்கிறார்கள். தேவனே அவர்கள் வாயிலுள்ள பற்களை தகர்த்து போடும். கர்த்தாவே பாலசிங்கங்களின் கடைவாய் பற்களை நொறுக்கி போடும். கடந்தோடுகிற தண்ணீரை போல் அவர்கள் கழிந்து போகட்டும். அவன் தன் அம்புகளை தொடும்போது அவைகள் சின்ன பின்னமாய் போக கடவது. கரைந்து போகிற நத்தையை போல் ஒழிந்து போவார்களாக. ஸ்திரீயின் முதிராக பிண்டத்தை போல் சூரியனை காணாதிருப்பார்களாக. முள் நெருப்பினால் உங்கள் பானைகளில் சூடேறும் முன்னே பச்சையானதையும் எரிந்து போனதையும் அவர் சுழல் காற்றினால் அடித்து கொண்டு போவார். பழிவாங்குதலை நீதிமான் காணும்போது மகிழ்வான். அவன் தன் பாதங்களை துன்மார்க்கனுடைய இரத்தத்திலே கழுவுவான். அப்பொழுது மெய்யாய் நீதிமானுக்கு பலன் உண்டென்றும் மெய்யாய் பூமியிலே நியாயம் செய்கிற தேவன் உண்டென்றும் மனுஷன் சொல்லுவான். ஹல்லேலூயா. இந்த 58வது சங்கீதம் 11 வசனங்களை கொண்டதாக இருக்கிறது. இது மிக்தாம் சங்கீதமாகிய 3வது சங்கீதமாக காணப்படுகிறது. ஆல் த ஸ்கேல்
அழிக்க வேண்டாம் என்கிற அந்த வார்த்தையும் இந்த சங்கீதத்திலே பயன்படுத்தப்படுகிறது. அந்த வாத்தியத்திலே ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதமாக காணப்படுகிறது. இந்த சங்கீதத்தின் பின்னணி 1 சாமுவேல் 24 அதிகாரத்திலே இந்த சங்கீதத்தினுடைய இந்த காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுதும் கூட நம்ம சங்கீதம் 24 12வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். 12வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். சங்கீதம் 24:12. சாரி, 1 சாமுவேல் 24 அதிகாரம் 12வது வசனம். கர்த்தர் எனக்கும் உமக்கும் நடுநின்று நியாயம் விசாரித்து கர்த்தர் தாமே என் காரியத்தில் உமக்கு நீதியை சரி கட்டுவாராக. உம்முடைய பேரில் நான் கை போடுவதில்லை. சங்கீதக்காரனாகிய தாவீதை சவுல் பயங்கரமாக துரத்தி கொண்டிருக்கிற வேளையில் சவுலுக்கு சவுலும் சவுளுடைய ஆட்களும் தாவீதை பயங்கரமாக தேடுகிறார்கள், வேட்டையாட நினைக்கிறார்கள், கொல்ல நினைக்கிறார்கள், அழித்துவிட நினைக்கிறார்கள். அப்படிப்பட்ட சமயத்தில் தான் இந்த சங்கீதத்தை அவர் பாடுகிறதாக சொல்லப்பட்டிருக்கிறது. 24 அதிகாரத்திலே 1 சாமுவேல் 24 அதிகாரத்திலே 15 வசனம் படிக்க பார்க்கலாம். 15 வசனத்திலிருந்து கர்த்தர் நியாயாதிபதியாய் இருந்து கர்த்தர் நியாயாதிபதியாய் இருந்து எனக்கும் உமக்கும் நியாயம் தீர்த்து எனக்காக வழக்காடி நான் உம்முடைய கைக்கு தப்ப என்னை விடுவிப்பாராக என்றான். உன்னுடைய கைக்கு தப்ப என்னை கர்த்தர் விடுவிப்பாராக என்றான். தாவீது இந்த வார்த்தைகளை சவுலோடே சொல்லி முடித்த போது சவுல், என் குமாரனாகிய தாவீதே, இது உன்னுடைய சத்தம் அல்லவா என்று சொல்லி சத்தமிட்டு அழுது தாவீதை பார்த்து, நீ என்னை பார்க்கிலும் நீதிமான், நீ எனக்கு நன்மை செய்தாய், நானோ உனக்கு தீமை செய்தேன். நீ எனக்கு நன்மை செய்ததை இன்று விளங்க பண்ணினாய். கர்த்தர் என்னை உன் கையில் ஒப்பு கொடுத்திருந்தோம், நீ என்னை கொன்று போடவில்லை. ஒருவன் தன் மாற்றானை கண்டுபிடித்தால் அவனை சுகமே போக விடுவானோ? இன்று நீ எனக்கு செய்த நன்மைக்காக கர்த்தர் உனக்கு நன்மை செய்வாராக. நீ நிச்சயமாய் ராஜாவாய் இருப்பாய் என்றும் இஸ்ரவேலின் ராஜ்யபாரம் உன் கையில் நிலைவரப்படும் என்றும் அறிவேன். இதை சவுல் தாவீதுக்கு சொல்லுகிறார். தாவீது இந்த வார்த்தைகள் எல்லாம் கேட்டாலும் கூட மறுபடியும் சவுளுடைய ஆட்களும் சவுலும் தாவீதை துரத்துவதும் தாவீதுக்கு விரோதமாய் செயல்படுவதும் இந்த சூழ்நிலையிலே தாவீது கடந்து வர்றதுனால தேவனை நோக்கி அவர் பண்ணுகிற அந்த ஜெபமும் ஆத்திரமான சில வார்த்தைகளும் தான் இப்போ நியாயாதிபதிகளுக்கே நீதிபதிக்கே இவர் என்ன செய்கிறார், ஒரு பல காரியங்களை கேட்பது போல, கேள்விகளை கேட்பது போல சங்கீதம் 52:1-2 வசனங்களை நாம் படிக்கும்போது அதில் அப்படிதான் சொல்கிறார். நீங்கள் படிங்கள் பார்க்கலாம். சங்கீதம் 58:1-2 வசனங்களை படிங்க பார்க்கலாம். மௌனமாய் இருக்கிறவர்களே, நீங்கள் மெய்யாய் நீதியை பேசுவீர்களோ? மனுபுத்திரரே, நியாயமாய் தீர்ப்பு செய்வீர்களோ? மனதார நியாயக்கேடு செய்கிறீர்கள். பூமியிலே உங்கள் கைகளின் கொடுமையை நிறுத்து கொடுக்கிறீர்கள். பாருங்கள், இத சங்கீதக்காரனாகிய தாவீது அவருடைய உள்ளத்துல இருக்கிறத அவர் சொல்லுகிறார். இப்படி எல்லாம் பண்றாங்களே, இவங்களுக்கு ஒரு நியாய தீர்ப்பு இல்லையே, இவங்களை கடவுள் விசாரிக்க மாட்டேங்கிறாரு, இவங்களுக்கு விரோதமா யாரும் தீர்ப்பு சொல்ல மாட்டேங்கிறாங்களே, இன்று அநியாயமாய் இவர்கள் எங்களுக்கு விரோதமாக செயல்படுகிறார்களே என்று சொல்லி அவர் இந்த வார்த்தையின் மூலமாக பயங்கரமாக வேதனைப்படுகிறார். சில நேரங்களில் நமக்கும் கூட இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரலாம். எல்லாம் எப்போ பார்த்தாலும் நமக்கு வர்றதெல்லாம், நம்ம பேசுறதெல்லாம், நம்ம கேட்கறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு குற்றப்படுத்துகிற அனுபவத்தையே நம்ம கேட்கறதாக இருக்கும். ஒரு சாதாரண நிலையிலே நமக்கு அந்த சூழ்நிலை அமையாது. அதனால நிறைய நேரத்தில் நம்ம என்ன செய்வோம், வேதனைப்படுவோம்.
குற்றப்படுத்துகிறார்களே, வேதனைப்படுத்துகிறார்களே, நம்மையே பேசி கொண்டிருக்கிறார்களே என்று சொல்லி சில நேரங்களில் நமக்கு சில வேதனைகள் வரலாம். ஆனால் கண்டிப்பாக தாவீதுக்கு வந்த அதே சூழ்நிலை நம்ம எல்லாருக்கும் ஒரு நாள் வரதான் செய்யும், வந்திருக்கும், வராமல் இருக்காது. ஏன்னா நம்ம வாழ்க்கையிலேயும் அப்படி சில காரியங்களை நம்ம அனுபவிச்சிருப்போம். அதுவும் விசேஷமாக பாருங்க, நம்ம நேசிக்கிறவர்கள் பார்த்தீங்களா, நம்ம நேசிக்கிறவர்கள் பேசும்போது அது நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்போதான் நம்ம சில நேரங்களில் சொல்லுவோம், ஏன் கடவுள் இதெல்லாம் இவங்களெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாரு, ஏன் இவங்களெல்லாம் இப்படியே விட்டு வச்சிருக்கிறாரு, இவங்களை நியாயந்திருக்க மாட்டாரா, இவங்களை அப்படி செய்ய மாட்டாரா, இவங்களை இப்படி செய்ய மாட்டாரா என்றெல்லாம் சொல்லி பல காரியங்களை அவர்கள் அந்த இடத்துல பேசி கொண்டிருப்பார்கள். உண்மையாகவே நிறைய பேருடைய வாழ்க்கையில் இந்த சூழ்நிலை வரும். இப்போ தாவீதுக்கு வந்துருச்சு. வந்ததுனால இப்போ அவர் சொல்றாரு, நியாயாதிபதிக்கே அறிவுரை சொல்றாரு பாருங்க. நியாயாதிபதியை நீங்க இப்படி செய்வீங்களா, எனக்கு விரோதமா இப்படியெல்லாம் செய்கிறாங்களே, எனக்கு விரோதமா இப்படியெல்லாம் பேசுகிறார்களே என்றெல்லாம் சொல்லி அவர் தன்னுடைய அங்கலாய்ப்பை வெளிப்படுத்துகிறார். தேவனிடத்திலே அவைகளெல்லாம் தெரியப்படுத்துகிறார். ஆகவே ஸ்தோத்திரம், நியாயாதிபதிக்கே நீதியை குறித்து அவர் சொல்லுகிற அந்த அனுபவத்தை நாம் இந்த வசனங்களிலே பார்க்கிறோம். நீங்கள் சங்கீதம் 58:3 படிங்க பார்க்கலாம். 58:3 படிங்க. துன்மார்க்கர் கர்ப்பத்தில் உற்பவித்தது முதல் பேதலிக்கிறார்கள். தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் பொய் சொல்லி வழி தப்பி போகிறார்கள் என்று இந்த 3வது வாக்கியத்தில் பார்க்கிறோம். நீங்கள் படிங்க, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 48ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை படிங்க. 48:8 படிங்கள். நீ கேள்விப்படவும் இல்லை, அறியவும் இல்லை. ஆதி முதல் உன் செவி திறந்திருக்கவும் இல்லை. நீ துரோகம் பண்ணுவாய் என்பதையும் தாயின் கர்ப்பம் தொடங்கி நீ மீறுகிறவன் என்று பெயர் பெற்றதையும் அறிந்திருக்கிறேன். ஆமா, அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இந்த 58:3 அப்படிதான் சொல்லுகிறார். பாருங்கள், துன்மார்க்கருடைய காரியம் போல அவருடைய சூழ்நிலை அமைகிறது, அவருக்கு விரோதமாய் வருகிறவனுடைய சூழ்நிலை அமைகிறது. அதனால ஸ்தோத்திரம், இன்னைக்கு எப்போதும் ஒரு மீறுகிற அனுபவங்கள் இந்த துன்மார்க்கருக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இப்ப என்னதான் தாவீது கிட்ட சவுல் பேசினாலும் திரும்ப திரும்ப அவர் விரோதத்தன்மையை தான் கொண்டு வர. அதனால ஸ்தோத்திரம், தாவீதுக்கும் சவுலுக்கும் கடைசி வரை அந்த யுத்தங்கள் ஓயவே இல்லை. ஸ்தோத்திரம். சரி, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அவர்கள் கடந்து செல்கிறார்கள். நீங்கள் எரேமியா 9:3 படிங்க பார்க்கலாம். எரேமியா 9:3. அவர்கள் பொய்யை பிரயோகிக்க தங்கள் நாவாகிய வில்லை வளைக்கிறார்கள். அவர்கள் இந்த தேசத்திலே அவர்களுடைய தேசத்திலே வளர்த்து கொள்வது சத்தியத்துக்காக அல்ல, பொல்லாப்பிலிருந்து பொல்லாப்புக்கு நடந்தேறுகிறார்கள். என்னையோ அறியாதிருக்கிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் மீறுகிறவர்கள் மாத்திரம் இல்ல, என்னை முற்றிலும் அறியாதிருக்கிறவர்கள். அவ்வளவுதான். என்னதான் அவங்க வாழ்க்கையில என்ன பண்ணியிருந்தாலும் தேவனை அறிந்தவர்கள் அப்படி செயல்பட மாட்டாங்க. ஆனா அவர்கள் தேவனை அறியாதவர்களாய் இருக்கிறதுனாலதான் இவங்க என்ன பண்றாங்க, இந்த மாதிரி ஆண்டவருக்கு விரோதமாக, தாவீதுக்கு விரோதமாக செயல்படுகிற அந்த அனுபவத்தை, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக செயல்படுகிற அந்த அனுபவத்தை இந்த இடத்துல சொல்லி இருக்கிறார். ஆகவே நீங்கள் ஸ்தோத்திரம், இப்பொழுதும் நீங்க சங்கீதம் 58:4 படிங்க பார்க்கலாம். 4 படிங்கள். சர்ப்பத்தின் விஷத்திற்கு ஒப்பான விஷம் சர்ப்பத்தின் விஷத்திற்கு ஒப்பான விஷம் அவர்களில் இருக்கிறது. இப்ப சங்கீதக்காரன் சொல்லும் போது எவ்வளவு பயங்கரமா சொல்றாரு பாருங்க. சோத்திரம், சர்ப்பத்தின் விஷத்திற்கு ஒப்பான விஷம். சோத்திரம், சர்ப்பத்துக்கு ஒப்பான அந்த விஷம் என்று சொல்லுகிறது பயங்கரமானது. 4ஆம் வசனத்திலே விதமாக சொல்லி இருக்கிறார். இந்த சங்கீதம் ஒரு வித்தியாசமான, ஏனால் இப்படிப்பட்ட சர்ப்பத்தின் இந்த விஷம் என்று சொல்லுகிறது சாதாரண விஷயம் அல்ல. இது ரொம்ப வேதனைக்குரிய ஒரு சம்பவமாக காணப்படுகிறது. ஸ்தோத்திரம்.
சர்ப்பத்துக்கு ஒன்று விஷம். அடுத்த 5ஆம் வசனத்தில் சொல்லும்போது படிங்க பார்க்கலாம். பாம்பாட்டிகள் வினோதமாய் ஊதினாலும் பாம்பாட்டிகள் வினோதமாய் ஊதினாலும் அவர்கள் ஊதும் சத்தத்திற்கு செவிகொடாதபடிக்கு தன் காதை அடைக்கிற செவிட்டு விரியனை போல் இருக்கிறார்கள். என்னதான் சொன்னாலும், என்னதான் மகுடி வச்சு ஓதுனாலும், சில செவிட்டு விரியெல்லாம் அப்படிதான் இருக்கும். அதே போல சில மனிதர்களும் அப்படிதான் இருப்பாங்க. என்னதான் சொன்னாலும் கீழ்ப்படியவே மாட்டாங்க. என்னதான் பண்ணாலும் அவங்க விளங்கவே மாட்டாங்க. அவங்க செய்யறத அவங்க செஞ்சுட்டு தான் இருப்பாங்க. பார்த்தீங்களா? அது நம்ம நடைமுறையில் வாழ்க்கையில் நம்ம நிறைய விஷயங்களை நிறைய பேரிடத்துல இதை பார்க்குறோம். என்னதான் உபதேசம் பண்ணாலும் சில விசுவாசிகள் சபையில் அப்படி தான் இருப்பாங்க. என்னதான் உபதேசம் பண்ணாலும் சில பெற்றோருக்கு சில பிள்ளைகள் அப்படி தான் அமைஞ்சிருப்பாங்க. என்னதான் வழிநடத்தினாலும் சில தொழிலாளர்கள் சில எஜமானுக்கு முன்பாக அப்படி தான் காணப்படுவார்கள். அவர்கள் வெறுத்து போகத்தக்கதாக செயல்படுவார்கள். இப்படிப்பட்டவர்கள் சோத்திரம் ஒரு பாதிப்பை தேடி போய் கொண்டிருக்கிற ஒரு அனுபவத்தை நான் குறிக்கிறேன். ஒரு பாதிப்பை தேடி போகிற ஒரு அனுபவத்தை குறிக்கிறேன். ஒரு முறை ஒரு சர்ப்பம் ஒன்று திடீரென்று வந்துவிட்டது. அந்த சர்ப்பத்தை பிடிக்கிறதுக்காக ஒரு மகிடியை வாசிக்கிற ஒருவனை தேடி பிடிச்சு கொண்டு வந்தார்கள். அதுக்குள்ளே அந்த சர்ப்பம் ஒரு பொந்தில் போய் உள்ள பூந்து விட்டது. பூந்ததுனால இப்போ அந்த சர்ப்பத்தை என்ன பண்ணுறாங்க, எப்படியாவது சர்ப்பத்தை வெளியே கொண்டு வரணும்னு சொல்லி மகிடி வச்சு ஊதுறாங்க. மகிடி வச்சு ஊதி அந்த சர்ப்பத்தை வெளியே கொண்டு வர்றதுக்காக மிகுந்த பிரயாசப்படுறாங்க. பிரயாசப்பட்டால் அந்த சர்ப்பம் அந்த மகிடி சத்தத்துக்கு கீழ்ப்படியவே இல்லை. அந்த மகிடி என்னதான் ஓதுனாலும் அந்த மகிடிக்கு அது செவி கொடுக்கவே இல்லை. செவி கொடுக்காமல் இருந்த அந்த சர்ப்பத்தினுடைய அப்புறம் அந்த சூழ்நிலையை பார்க்கும்போது அப்புறம் என்ன பண்ணாங்க, இப்படி ஆளை கூப்பிட்டு ஊதியும் அந்த சர்ப்பம் வெளியே வராததுனால கடப்பாறையை கொண்டு அதை எப்படியாவது வெளியே கொண்டு வரணும்னு சொல்லி கடப்பாறையை கொண்டு என்ன பண்ணாங்க, அதை கொண்டு உள்ளே திணிச்சிருக்கிறாங்க. பொந்து உள்ள திணிச்சதும் அந்த பொந்து உள்ள போய் அந்த கடப்பாறை அந்த பாம்பினுடைய தலையில் பட்டுருச்சு. பட்டு அந்த பாம்பு அங்கேயே இறந்துருக்கு. அதுக்கப்புறம் தான் அந்த பாம்பை வெளியில் எடுத்து பார்த்த பிறகு தான் தெரியுது அந்த பாம்பு செவிட்டு விரியன், செவிட்டு பாம்பு. அதுக்கு செவி கேட்காதான், அது செவி கேட்காத ஒரு பாம்பு. ஸ்தோத்திரன்னு சொல்லி அதுக்கப்புறம் அந்த பாம்பை என்ன பண்ணாங்களாம், தூக்கி புதைச்சி போட்டாங்களாம். அந்த மாதிரி சில பேர் செவி கொடுக்காதவர்கள் சில நேரங்களில் அடிகளுக்கு நேராக தான் அவர்களை கடவுள் வழி நடத்துவார். ஏன்னா ஒருவேளை செவி கொடுத்தால் அவர்கள் எல்லா விதமான தண்டனைக்கும் தப்பி, எல்லா விதமான அநியாயங்களுக்கும் தப்பி, எல்லா விதமான சூழ்நிலைகளுக்கும் தப்பி கடவுளுடைய பிள்ளையாக இந்த உலகத்திலே அவர்களுக்கு ஒரு மீட்பும் வாப்பு எல்லாம் கிடைக்கும். ஆனால் அந்த சத்தத்தை கேட்க மனசில்லாத ஒரு சூழ்நிலையில் போகும்போது தான் அப்பொழுது ஒரு சிறந்த ஆயுதங்களை பயன்படுத்தி அந்த சர்ப்பத்தை அவர்கள் அன்றைக்கு அந்த பொந்திலே சாதாரண ஒரு காயத்தின் மூலம் அந்த சர்ப்பம் இறந்து விட்டதாக வெளியே வந்த பிறகு தெரிகிறது. அதுக்கப்புறம் தான் அதை எடுத்து பார்த்தா அது உண்மையிலே செவிட்டு விரியன். அது செவிட்டு பாம்பு, அதுக்கு காது கேட்காதுன்னு சொன்னார். அப்போ அதனால அந்த சர்ப்பமானது என்ன செய்யுது, அது இறந்து விட்டது. சோத்திரம். இன்னைக்கு காது கேட்காதவர்கள் போல நடிக்கிற விசுவாச மக்களே, தெய்வ ஊழியக்காரரே, உங்கள் எல்லாருக்கும் சொல்லுவது என்னவென்றால், நீங்கள் என்னதான் நடித்தாலும் சோத்திரம், நீங்கள் செவி கொடுத்தா ஆசீர்வாதம். ஒருவேளை நீங்கள் செவி கொடுக்காம போயிட்டா பெரிய ஆயுதங்கள் உங்களை தேடி வரும்போது உங்களால் அதை தகர்க்க முடியாது, உங்களால் அதை மேற்கொள்ள முடியாது. அதனால் செவி கொடுக்கிறதே நமக்கு மேல் என்பதை இந்த வேத வசனங்கள் நமக்கு சொல்லுகிறது. அதனால் கண்டிப்பாக நீங்கள் செவி கொடுத்து ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. நீங்கள் வாசிக்க பார்க்கலாம், சங்கீதம் 51:17 படிங்களேன். செவி கொடுக்கிறது என்று சொல்லுகிறது சாதாரண விஷயம் அல்ல. சங்கீதக்காரனாகிய தாவீது படிங்க பார்க்கலாம். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். பார்த்தீங்களா? நொறுங்குண்டதுமான இருதயத்தை நீ புறக்கணியீர் என்று பயங்கரமாக இங்கே அவை சொல்லுகிறார். அப்போ செவி கொடுக்கிறது என்று சொல்லுகிறது நொறுங்குண்டதுமான இருதயத்தை அவர் புறக்கணிக்க மாட்டார். அப்படிப்பட்ட இருதயத்தோடு நாம் தேவ சமூகத்திலே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம், தேவதாசர்களாகிய நாம் அவிதமாக காணப்பட வேண்டும்.
சில பேருக்கு தேவதாசர்கள் என்றாலே தேவ பயமே போய்விடுகிறது. இன்னைக்கு அநேக தேவதாசர்கள் மத்தியிலே ஒரு தெய்வ பயம் இல்லாதிருக்கிற ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். நம்ம தான் மற்றவங்களுக்கு போதிக்கிறோமே என்று சொல்லி நம்மை சில விஷயங்களுக்கு விலக்கி வைத்திருக்கிறோம். இல்லை கர்த்தருடைய பிள்ளையே, எல்லாரும் ஒன்றுதான். தேவனுடைய பார்வையில எல்லாரும் ஒன்றுதான். எல்லாருமே செவி கொடுக்கணும், எல்லாருமே நடுங்கணும், எல்லாருமே கர்த்தருடைய சமூகத்துல பயத்தோடு பக்தியோடு இருக்கணும். சோத்திரம் என்பதாக இங்கே சொல்லப்படுகிறது. நறுங்குண்டதும் நொறுங்குண்டதுமான அப்படிப்பட்ட ஒரு நல்ல இருதயத்தை ஆண்டவர் ஒரு நாளும் புறக்கணிக்க மாட்டார் என்பதிலே சந்தேகமே இல்லை. நீங்கள் 2 கொரிந்தியர் 7:10 படிங்களேன். சோத்திரம் படிங்க பார்க்கலாம். 7:10. 2 கொரிந்தியர் 7:10. தேவனுக்கேற்கும் துக்கம். தேவனுக்கேற்ற துக்கம், தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதற்கு இடமில்லாமல், பின்பு மனஸ்தாபப்படுகிறதுக்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. லௌகீக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது. சோத்திரம். உலக பிரகாரமான நிறைய விஷயங்கள்ல நிறைய பேர் இன்னைக்கு சிக்கி தவிக்கிறார்கள். அதுல ஸ்தோத்திரம் தேவனுக்கு ஏற்ற அந்த துக்கங்கள் அவர்களை ஸ்தோத்திரம் ஆசீர்வதித்து ஒரு நல்ல பாதையில கொண்டு வந்து விடும். ஆனா உலக பிரகாரமான துக்கம் நம்மை முழுகடித்து விடும். அதுபோல நீங்கள் அநேக விஷயங்கள்ல துக்கப்பட்டு கலங்குறது தேவனுக்கு விருப்பம் இல்லை. தேவ காரியங்கள்ல, தேவனுடைய விஷயங்கள்ல இன்னைக்கு எத்தனை இடங்கள்ல நாம அந்த காரியங்களுக்காக துக்கப்பட்டு இருக்கிறோம், அதுக்காக எத்தனை பேர் துயரப்பட்டு இருக்கிறோம் என்று சொல்லி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஸ்தோத்திரம். இந்த சங்கீதத்தை நான் படிக்கிறதுக்கு முன்னதாக ஸ்தோத்திரம் எனக்கு ஒரே குழப்பம். ஸ்தோத்திரம் என்னவென்றால், ஸ்தோத்திரம் காலமே இந்த சங்கீதத்தை நான் தியானிப்பதற்கு முன்னதாக என்ன செய்தேன் என்றால், திடீர்னு எனக்குள்ள ஒரு பெரிய துக்கம் வந்து விட்டது. ஸ்தோத்திரம் என்னவென்றால், தேவ சமூகத்திலே கதறி 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 அழுது ஜெபித்து சில நன்மைகளை நம்ம வாங்கணும். எப்போது தேவனோடு இருக்கணும், எப்போது கர்த்தரோடு இருக்கணும், அப்படிப்பட்ட அந்த அனுபவத்தை நான் உடையவரெல்லாம் இருக்கணும் என்று சொல்லி திடீர்னு ஒரு பாரம் எனக்குள்ளே இறங்கி வந்தது. ஸ்தோத்திரம். அதை கண்ட மாத்திரத்திலே ஒரு தெய்வீக மகிமை என்னை அப்படியே நிரப்புகிறதே நான் கண்டேன். ஆண்டவரே, உண்மையாகவே நான் எப்போதும் உங்க பாதத்தில் இருக்கிறதற்கு ஒரு வாசலை தரங்களேன் என்று சொல்லி ஸ்தோத்திரம். அப்ப நான் சொன்னேன் பாருங்க, நேற்று காலமே இறங்கின அந்த தேவ பிரசன்னமானது இது வரைக்கும் அது என் கூட தான் இருக்கு. ஸ்தோத்திரம். அந்த பிரசன்னத்தை மாத்திரம் நான் பார்க்குற மாதிரி, அந்த பிரசன்னத்தை மாத்திரம் நான் நினைக்கிற மாதிரி, இப்படி ஒரு சூழ்நிலை எனக்கு அமையாதா? நான் எப்போது தேவனோடு இருக்க மாட்டேனா? எப்போது தேவனையே பார்க்க மாட்டேனா? அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் எனக்கு வராதா என்று சொல்லி எனக்கு அதே சிந்தை தான் வந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஏன்னா இன்றைக்கு முழங்காலித்த மறுரூப ஜெபம் இருக்கிறது. ஸ்தோத்திரம். இன்னைக்கு தேவ சமூகத்தில் இருதயத்தை ஊற்றுகிற நாள். இன்னைக்கு அதுவும் நம்முடைய ஊழியத்திலே நாம ஊழியம் ஆசீர்வதிக்கப்படுவதற்காக இந்த 3 மணி நேரம் முழங்காலித்த மறுரூப ஜெபம் இன்னைக்கு இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. அதனால இந்த ஜெபத்தையும் ஆண்டவர் நினைவு கூர்ந்தார். இந்த ஜெபங்கள் ஸ்தோத்திரம் கண்டிப்பாக ஒரு மறுரூபத்தை நம்முடைய ஊழியங்களே, சபை மக்கள் மத்தியிலே ஒரு மாற்றத்தை மறுரூபத்தை ஏற்படுத்த போகிறது என்கிற அந்த காரியத்தை அறிந்து நேற்று காலமே அந்த பாரம் எனக்குள்ளே இறங்கி வந்து இந்த நேரம் வரைக்கும் அந்த பாரம் என்னை விடவில்லை. ஸ்தோத்திரம். இரவு 2 மணிக்கு, அதிகாலை 2 மணிக்கு எழும்பி ஸ்தோத்திரம் நடந்து சில நிமிஷங்கள் கர்த்தரை துதிக்க ஆண்டவர் கிருபை தந்தார். உண்மையாகவே அந்த பாரம் நமக்குள்ள வந்துச்சுன்னா எதையாவது ஆண்டவர் மனசுல வச்சு ஜெபிக்க உணர்த்திட்டே இருப்பார். ஸ்தோத்திரம். அதுபோல இந்த அருமையான வேலையில கர்த்தருடைய பிள்ளைகளை ஸ்தோத்திரம் நறுங்குண்டதும் நொறுங்குண்டதுமான இருதயத்தை புறக்கணிக்க மாட்டார். தேவனுக்கே இருக்கிற அந்த துக்கம் நமக்கு ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். ஆனால் உலகத்துக்கு ஏற்ற துக்கம் நமக்கு வீழ்ச்சியை கொண்டு வரும். அதனால உலகத்துக்காக நீ துக்கப்பட்டு நின்னா உலகம் நமக்கு தரக்கூடியது வெக்கம். ஸ்தோத்திரம். அது நமக்கு தேவையில்லை என்று நாம் கருதி நாம் தேவனோடு தொடர்பு உள்ளவர்களாக மாற வேண்டும். இன்னொரு வசனத்தை நீங்க படிங்க. நீதிமொழிகள் 29:1 படிங்க பார்க்கலாம். 29:1 படிங்க. அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியில் நாசமடைவான். சோத்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன பேசினாலும் மனசுலயே வைக்காம சோத்திரம். ஒரு நாளும் இன்னைக்கு கர்த்தர் என்னோடு பேசினார். சோத்திரம். சில பேர் சில வீடியோஸ் பார்க்கும்போது
சில அவங்களுக்கு குத்தப்பட்டுச்சுன்னா உடனே கமெண்ட் பண்ணுவாங்க. எப்படி கமெண்ட் பண்ணுவாங்கன்னா, எனக்கு இந்த வசனம் வந்து தைத்தது, இந்த வசனம் என்னோடு கர்த்தர் பேசினார் என்னெல்லாம் சொல்லி சில பேர் அதை உடனே தெரிவிச்சிருவாங்க. ஆனால் நமக்கு தெரிவிக்கிறதுக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்காது. சில பேர் இந்த மாதிரி சூழ்நிலைக்கு போகாட்டால் நமக்கு அந்த வாய்ப்பு தெரியாது. அதனால் அதை சில பேர் என்ன செய்வாங்கன்னா, இன்னைக்கு கர்த்தர் என்னோடு பேசினார்னு சொல்லிட்டு யாருக்கிட்டையாவது போய் அந்த வார்த்தையை சொல்லிடுவாங்க. அது பதிவு செய்யப்படும் பார்த்தீங்களா, அது பதிவு செய்யப்படும். சோதனம். அதனால ஒரு வார்த்தையை கேட்டு அதை வந்து நம்ம அப்படியே வச்சிருக்க கூடாது. அது நமக்குள்ள வந்துதா வரலையா அதை வந்து நம்ம வெளிப்படுத்தி ஆகணும். சோதரி எங்கேயோ நம்ம தெரியப்படுத்தி ஆகணும். அல்ல கமாண்ட் மூலமாகவும் அல்லது தேவ சமூகத்தில் யாரையாவது சந்தித்து, ஏன் ஆஃப்டர் நம்ம பிள்ளைகளை கூட கூப்பிட்டு, இன்னைக்கு ஆண்டவர் என்னோட பேசுறாரு தெரியுமா, இன்னைக்கு ஆண்டவர் என்ன தொட்டார் தெரியுமா என்று அந்த பிள்ளைகள்கிட்ட அந்த விஷயத்த சொல்லும் போது அந்த பிள்ளைகள் கூட அதை என்ன செய்வாங்க, மனசுல வச்சு, ஆஹா இன்னைக்கு எங்களுடைய தகப்பனை அல்லது என்னுடைய தாயார் இப்படி என்னுடைய பாட்டி இன்னைக்கு இந்த மாதிரி வசனத்தை கேட்டாங்க, வசனத்தை கேட்டு ஆண்டவர் பேசினாருன்னு சொன்னாங்க, அப்போ நம்ம காலையில் ஜெபத்துக்கு போனால் கர்த்தர் நம்மோடு பேசுவாரா என்று சொல்லி அந்த பிள்ளைகளுக்குள்ள ஒரு அறிவு தேவ பயம் உண்டாகும் பாருங்க. அப்போ நமக்குள்ள எவ்வளோதான் கேட்டாலும் அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டோம், அடிக்கடி ஆண்டவர் பேசியும் அடிக்கடி ஆண்டவர் தொடர்பு கொண்டோம், அதை நம்ம மனசுலேயே வைக்காம ஆண்டவருக்கென்று அதை கொண்டு வராம எப்போதும் நம்ம செய்கிற குற்றத்தை செய்துக்கிட்டே, எப்போதும் நம்ம பேசுகிற வார்த்தையை பேசிக்கிட்டே, எப்போதும் நம்ம கோபிக்கிற மாதிரி கோபிச்சுக்கிட்டே, எப்போதும் நம்ம முறைக்கிற மாதிரி முறைச்சிக்கிட்டே, எப்போதும் நம்ம காரியங்களில் குறைவுள்ளவங்களாவே காணப்பட்டு கொண்டிருப்போமானால் அவங்களுக்கு தான் சகாயமின்றி சடுதியிலே சீக்கிரமாக அந்த நாசங்கள் வரக்கூடியதாக இருக்கிறது. ஆம் கர்த்தருடைய பிள்ளைங்க, இதுக்கு இடம் கொடுக்கறது யாரு? நம்ம தான். சோத்திரம். எத்தனை முறை கடிந்து கொள்ளப்பட்டாலும் நம்ம மறுபடியும் அதே தவறுக்கு நேராக நம்ம வழி நடத்தப்படுகிறோம். அதனால இன்னைக்கு நமக்கு பல வேதனைகள், பல பிரச்சனைகள் நமக்கு சூழ்கிறது. கர்த்தருடைய பிள்ளைங்க, இந்த காரியங்களை நீங்கள் கண்டிப்பாக தேவ சமூகத்திலே நீங்கள் ஒழித்து விட வேண்டும். ஸ்தோத்திரம். ஆகவே தேவனுடைய சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க, தேவ மகிமைக்கு ஒப்பு கொடுங்க. நீங்கள் அடுத்த வருஷம் 6ஆம் வசனம் படிக்க பார்க்கலாம். 58:6. தேவனே அவர்கள் வாயிலுள்ள பற்களை தகர்த்து போடும், அவர்கள் வாயிலுள்ள பற்களை தகர்த்து போடும், வாயிலுள்ள பற்களை தகர்த்து போடும் என்று சொல்கிறார். ஏன்னா அந்த தாவீதுக்கு அவ்வளவு வெறி. சவுல் ஆட்கள் மேல பேசுறது, இன்னும் சிலர்லாம் தாவீதை எப்படிலாம் பேசுனாங்க பார்த்தீங்களா, எல்லாம் ஒரு மனசுல வச்சிருக்கிறார். மனசுல வச்சுட்டு அவர் சொல்றாரு, ஆண்டவரே பக்கலெல்லாம் தகர்த்து போட்டுற ஆண்டவரே, வேண்டாம் ஆண்டவரே, அவங்க எவ்வளோ மோசம் பண்றாங்க என்று சொல்லி அவர் மறுபடியும் ஆண்டவரிடத்துல பல ரிப்போர்ட்ஸை சொல்லிட்டு இருக்கிறாரு. சோத்திரம். ஆனால் பற்களை தகர்த்து போடும் என்று சொல்லுகிறார். ஆம் கர்த்தருடைய பிள்ளை, நாம் தேவ சமூகத்திலே அவிதமாய் காணப்பட வேண்டியது. ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்கு நாம் இடம் கொடுக்கவே கூடாது என்பதை நாம் தெரிந்திருக்க வேண்டும். 1 தீமோத்தேயு 2:1-4 வசனங்களை நாம் படிக்கும்போது, சோத்திரம், இவ்வளோ விஷயங்கள்லாம் தேவ சமூகத்தில் செய்ய வேண்டியது இருக்கிறது. அதெல்லாம் விட்டுட்டு சோத்திரம், அவன் சரியில்லை இவன் சரியில்லை என்று சொல்லி தாவீதை எவ்வளோ வசைப்பாடினார்கள் பாருங்கள். ஆனாலும் ஸ்தோத்திரம், நீங்கள் அடுத்தடுத்து வசனங்கள் 7, 8, 9 வசனங்கள்லாம் வாசிக்கும் போது நீங்கள் இப்போ இந்த தீமோத்தேயு படிங்க பார்க்கலாம். அவன் ஒரு நல்லொழுக்கம் உள்ள ஒரு ராஜ்யத்தை தாவீது எதிர்பார்க்கிறான். படிங்க 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1-4. நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகமில்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படி ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியமுமாய் இருக்கிறது. அல்லேலூயா. பாருங்கள், இதைத்தான் எல்லாரும் செய்யணுமே தவிர ராஜாக்களுக்கு விரோதமாக எழும்பக்கூடிய நிலையில ராஜாக்களும் நடக்கக்கூடாது, ராஜாக்களுடைய ஆட்களும் நடக்கக்கூடாது. ஆனா இன்னைக்கு உள்ள ராஜாக்களுடைய ஆட்களும் எப்படியெல்லாம் நடக்கிறாங்க தேசத்துலன்னு சொல்லி நமக்கு நல்லா தெரியும். ஆனாலும் நாம செய்ய வேண்டியது அமைதுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காக, அந்த ஆளுகைகளுக்காக நாம் வேண்டுதல் செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு நேராக நாம் தள்ளப்படுவோம். நீங்கள் வாசிங்கள் பார்க்கலாம். 58 10ஆம் வசனம் படிங்க. பழிவாங்குதலை நீதிமான் காணும் போது மகிழ்வான்,
அவன் தன் பாதங்களை துன்மார்க்கருடைய இரத்தத்திலே கழுவுவான். ம். அப்பொழுது மெய்யாய் நீதிமானுக்கு பலன் உண்டென்றும் அப்பொழுது மெய்யாய் நீதிமானுக்கு பலன் உண்டென்றும் மெய்யாய் பூமியிலே நியாயம் செய்கிற தேவன் உண்டென்றும் மெய்யாய் பூமியிலே நியாயம் செய்கிற தேவன் உண்டென்றும் மனுஷன் சொல்லுவான். மனுஷன் சொல்லுவான். அருமையான தெய்வ பிள்ளைகளே, சோத்திரம். 11 வசனம் தானே? பாருங்கள், இந்த 11 வசனம் கடைசியாக நீதிமான்ல போய் முடியுது. 1 வசனம் முதல் கேள்விகளை கேட்டு ஸ்தோத்திரம் 3 வகையாக அதை பிரித்து 1 வசனத்து 2 வசனம் வரை நியாயாதிபதிக்கு அறிவுரைகளை கொடுத்து, அதுக்கப்புறம் ஸ்தோத்திரம் 3 வசனம் முதல் 9 வசனம் வரை ஸ்தோத்திரம் அந்த துன்மார்க்கருக்கும் அவர்களுடைய கிரியைகளையும் மீறுகிற அந்த அனுபவங்களையும் வெளிப்படுத்தி, அடுத்தது 3வதாக இப்பொழுது 10, 11 அந்த வசனங்களை நாம் படிக்கும்போது நீதிமானுடைய அந்த கூப்பிடுதல் அல்லது வேண்டுதல் அல்லது நீதிமானுக்கு பலன் வருதல், இந்த மாதிரி சில நீதிமானுக்குரிய அநேக விஷயங்களை இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். 11 திரும்ப படிங்க பார்க்கலாம். அப்பொழுது மெய்யாய் நீதிமானுக்கு பலன் உண்டென்றும் அப்பொழுது மெய்யாய் நீதிமானுக்கு பலன் உண்டென்றும் பலன் உண்டென்றும் மெய்யாய் பூமியிலே நியாயம் செய்கிற தேவன் மெய்யாய் உண்டென்றும் பூமியிலே நியாயம் செய்கிற தேவன் உண்டென்றும் தேவன் உண்டென்றும் மனுஷன் சொல்லுவான். மனுஷன் சொல்லுவான். இதுதான் நமக்கு தேவை. தெய்வத்தினுடைய தன்மைகளை வெளிப்படுத்தக்கூடிய இப்படிப்பட்ட நிலைமை தான் நமக்குள்ள வரணுமே தவிர, அன்னைக்கு சவுளுடைய ஆட்களும் தாவீதுக்கு விரோதமாய் பேசின, செயல்பட்ட, கொலைவெறி கொண்டு அலைந்து திரிந்து கொண்டிருந்த அவர்களை போல இந்த உலக வாழ்க்கையில யாருக்கும் எந்த எண்ணமும் வரக்கூடாது. சோத்திரம். நீங்க நீதிமானுடைய சந்ததியாக, நீதிமான்களாக இந்த பூமியிலே காணப்பட வேண்டும் என்பதை தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அதனால வேதம் அதை தான் சொல்லுகிறது. நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது. ஏன்னா அவன் நீதிமான். சோத்திரம். நீதிமான் பயந்து பயந்து வாழ்றவன். நீதிமான் கடவுளை கொண்டு வாழ்றவன். நீதிமான் கடவுளுக்காக வாழ்றவன். அதனால இன்னைக்கு நம்ம நீதிமான்களாக தான் நடக்கிறோமா, இன்னைக்கு நீதிமான்களாக தான் இருக்கிறோமா, இதை மற்றவங்க தான் சொல்லணும், நாமே சொல்லிட்டு தெரியக்கூடாது. இந்த காரியம் நீதிமான்கள் எப்படி இருக்கணுமா? திரும்ப படிங்க அந்த 11 வசனத்தை. அப்பொழுது மெய்யாய் நீதிமானுக்கு பலன் உண்டென்றும் மெய்யாய் பூமியிலே நியாயம் செய்கிற தேவன் உண்டென்றும் மனுஷன் சொல்லுவான். நீதிமானுக்கு பலன் வரும். சோத்திரம். மெய்யாவே கிடைக்கும். அதனால பலன் இல்லாமல் போகாது. நீதிமானுடைய அவனுடைய கிரியைகளுக்கு ஸ்தோத்திர தக்க பலனை ஆண்டவரே கொண்டு வருவேன்னு சொல்லியிருக்கிறார். அவனவன் கிரியின் நல்ல கவனிங்க, அவனுடைய கைகளின் கிரியைக்கு தக்கதான பலனை கொண்டு வருவாரா? நிச்சயமா கொண்டு வருவார். அதனால நீதிமானுக்கு நிச்சயமா பலன் உண்டு. சோத்திரம். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், ஒரு கேடும் வராதுன்னு நீதிமொழிகளை நான் பார்க்கிறோம். நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவனுடைய எல்லா இடுக்கண்களுக்கும் அவனை என்ன செய்கிறார்? நீங்களாக்குகிறார். ஸ்தோத்திரம். நீதிமான்களுடைய வேண்டுதலை அவர் கேட்கிறார். நீதிமானை அவர் நேசிக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற ஒரு சூரிய பிரகாசம் போல் இருக்கிறது. அதனால நீதிமான்கள் என்று சொல்லுகிற அருமையான தெய்வ பிள்ளையை உங்களை பார்த்து மற்றவங்க நீதிமான் சொல்லணும். அந்த அளவுக்கு உங்களுடைய ஜீவியமானது எல்லாருக்கும் முன்பாக ஒரு நல்ல காரியத்தை உடையதாக இருக்க வேண்டும். அதனால் தொடர்ந்து ஜெபிங்க, தொடர்ந்து செயல்படுங்க. ஆண்டவர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் இன்னைக்கு இந்த 58ஆம் சங்கீதத்தை நான் இவ்விதமாக தியானிக்க ஆண்டவர் நமக்கு கிருபை கொடுத்தார். நீதி செய்கிறவன் நீதி செய்யட்டும், அநியாயம் செய்கிறவன் அநியாயம் செய்யட்டும்னு ஆண்டவர் சொல்லிட்டார். அதனால் நீங்கள் நீதி செய்கிறவர்களாக இருப்பில் என்றால் இன்னிலிருந்து உங்களுடைய நீதியில் எந்த தவறுதலும் குறைகளும் வராமல் உங்களை கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. எல்லாரும் தலைவனுக்கு ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நேசிக்கிறதான நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அற்புதமான இந்த காலவேளைக்காக ஜெபிக்கிறோம். தேவ கிருபையினாலும் இரக்கத்தினாலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். 58வது ஆண்டவரே அதிகாரம் நீதிமொழிகளிலே
அது 58ஆம் அதிகார சங்கீதத்திலே ஆண்டவரே விதமாக நாங்கள் பல காரியங்களை தியானித்தோம். விசேஷமாக ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. தொடர்ந்து தாவீதுடைய நெருக்கத்தை அவர் மனசிலே வைத்து இந்த சங்கீதம் முழுவதையும் அவர் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தியிருக்கிறார். தேவனை ஆசீர்வதித்தும் இந்த வசனங்களை கேட்ட, இந்த வார்த்தைகளை கேட்ட அத்தனை கர்த்தருடைய பிள்ளைகளையும் பேர் பேராக நீர் ஆசீர்வதிக்கும்படி வேண்டுகிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். இந்த பகல் முழுவதும் உடைய சித்தஞ்செய் கிருபை தாரும். ஆண்டவரே, இங்கே நடக்கிற முழங்காலித்த மறுரூப ஜெபத்தை நீ இந்த பகலில் எங்களுக்கு ஆசீர்வதியும். 3 மணி நேரம் முழங்காலிலிருந்து ஜெபிக்கிற எங்கள் பிள்ளைகளை ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொரு மேலும் உடைய கிருபை அமரட்டும். ஆலையிலும் இதன் மூலமாக ஊழியத்தில் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வீராக. தேவக்கரம் கூட இருந்து வழிநடத்தும்படி ஜெபிக்கிறோம். கன மகிமை துதி ஸ்தோத்திரம் எல்லாம் உங்களுக்கே தருகிறோம். இந்த பகலில் எந்த நேரத்திலே உடைய வருகை இருக்குமானாலும் அந்த வருகைக்கு தேவன் எங்களை ஆயத்தப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். ஓகே, காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் நாளை காலை 5 மணிக்கு சந்திப்போம். கர்த்தர் நம்மை நடத்துவாராக. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பிரைஸ் காட், பிரைஸ் காட். ஆண்டவர்